இல்ல நான் வந்து 400 கோடி 500 கோடி போட்டு நான் படம் எடுக்கிறேன், எனக்கு அந்த படம் நான் சம்பாதிக்கணும் அதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா ஃபைன். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதுக்கு நமக்கு டேட்டா தேவையில்லை, நம்ம வந்து பர்சனலா ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலா பேச வேண்டிய விஷயம் இது. நீங்க ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஃபிலிம் மேக்கரா இருந்து நான் ஒரு 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறேன், நான் வந்து அது தெரியுமா கலெக்ஷன் எடுக்கணும். 2.2 மாதிரியோ இல்ல அரண்மனை மாதிரியோ நான் யூசர் ஃப்ரெண்ட்லியா யூ சர்டிபிகேட்ல யூஏல நான் எடுத்தேன், நான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நான் ஈஸியாக கல்லா கட்டலாம். அனிமல் மாதிரி ஹீரோ படம் எடுத்து நிறைய பேர் உள்ளாராம போனா அப்படிங்கிற அந்த இக்கு பயப்படுறவங்களுக்கு ஐ வாண்ட் டு சேவ் ஒன் திங். ஒரே படம் தான் நீங்க எடுத்திருக்கீங்க, அந்த படத்தை முன்னாடி எப்படி ரிலீஸ் பண்ணிருப்பீங்க? முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஒரே ப்ராட்காஸ்டிங் ஒரு டிவில ஒன்று ஓடும், அதுதான் படம். தியேட்டர்னா அதுதான் தியேட்டர். அதுல நமக்கு ரெகுலேஷன்லாம் அவ்வளோ இதெல்லாம் இருந்திருக்காது. ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ செக்யூரிட்டி பர்சனல்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ டிவியில ஓடுறது தான் படம், டிவிடியா ரிலீஸ் பண்றது தான் படம். அங்க அப்படி இருந்தது, அந்த இதெல்லாம் வேற. அப்போ ஒரே டிஸ்க் தான், ஒரே டிவி தான், ஒரே தியேட்டர் தான். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா? இல்ல. நமக்கு இன்னைக்கு மல்டிபிளெக்ஸஸ் வந்துருக்கு, பல ஸ்கிரீன்ஸ் இருக்கு, ஒரே டைம்ல 2 3 ஸ்கிரீன்ல படம் வருது. 2 3 ஓடிடிகள் இருக்கு, படங்களே ஓட்டலாம், நிறுத்தலாம், பாஸ் பண்ணலாம், ரீவைண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படியே கட் பண்ணீங்கன்னா டிவிடி கல்ச்சர் ஃபுல்லாம போச்சு, அதுதான் கம்ப்ளீட்டா ஓடிடி டேக் ஓவர் ஆச்சு. இந்த டிவி ப்ராட்காஸ்டிங்கும் டிவிடியும் கிட்டத்தட்ட மெர்ஜ் ஆகி தான் ஓடிடியே வந்துருச்சு. என் சாய்ஸ்ல ஒரு படத்தை என் டைம்க்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன், நான் ஏற்ற மாதிரி பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப்லாம் பண்ணி நானே அந்த படத்தை டிவில ட்ரை பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தியேட்டர் அண்ட் டிவி பிரைமரியா வச்சுக்கோங்க, தியேட்டர் அண்ட் டிவி இது வச்சுக்கோங்கன்னா மல்டிபிளெக்ஸ் மாதிரி அட் டைம்ல 2 3 ஷோ ஸ்கிரீன்ஸ்ல ஓடுற மாதிரியும் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓடிடியில ஓடிடிலேயே ரேட்டிங் சிஸ்டம் வரணும். ரேட்டிங்னு எப்படி சொல்ல வரோம்னா, இப்ப ரெபல் மூன் ஒரு படம், ரெபல் மூன் படத்தை எந்த ஆடியோல பார்க்கணும், சப்டைட்டில் எந்த ஆடியோ லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி எந்த ரேட்டட்ல அதை பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சூப்பர் படம் ஒன்று பார்த்தேன், எந்த எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா செம படம், அது சூப்பரான படம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2 ல இருந்து 4 நிமிஷம் ஒரு அடல்ட்ரேட்டட் படம், ஒரு சீனால அந்த படத்தை என்னால ஃபேமிலி என்ஜாய் பண்ண முடியல. அப்ப அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, ஐ ஃபீல் தட் வே ஒரு ஆப்ல ஈஸியா டிசைன் பண்ணலாம். லைக் ஒரு படம் அன்கட் படமா, நான் சொல்றது ராவா அன்கட்டா, ரான்சன்ஸ் என்னன்னா ஒரு டேரக்டரோட விஷயம் கம்ப்ளீட்டா பேக்கடா பக்காவா வந்திருக்க ஒரு படம் 3.5 மணி நேரம் படம் வச்சுக்கோங்க. அந்த 3.5 மணி நேரம் படம் ரேட்டடா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஒரு 1/2 மணி நேரம் அடல்ட் சீன்ஸாவே இருக்கு. அந்த 1/2 மணி நேரம் டைம் ஸ்டாம்ப் இருக்குல்ல, கரெக்டா 1 hour 15 minutesல இருந்து 1 hour 17 minutes வரைக்கும் அடல்ட் சீன் இருக்கு. 2 hours 3 minutesல இருந்து 2 hour 3 minute ஒரு 50 seconds அந்த மாதிரி பர்டிகுலர் டைம் ஸ்டாம்ப்ஸா நீங்க உங்களால கிளிக் பண்ணிக்க முடியும், செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இஃப் இட்ஸ் 18+க்குன்னா அதுக்கு ஒரு ஒரு டைம் ஸ்டாம்ப், அதுவே 13+ல ஓடுதுன்னா குறிப்பிட்ட டைம் ஸ்டாம்ப்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப லைக் வல்கரா இல்ல ரொம்ப இதுவா இல்ல, ரொம்ப ப்ரொஃபவுண்டா தெரியல, கொஞ்சம் மைல்டா இருக்குன்னா குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் ஆஃப் நம்ம ஊர்ல கருப்பு, நம்ம போர்டு நம்ம நம்ம இந்தியால வந்து ஒரு கருப்பு துணி போத்தி விட்ட மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் பிளர் எஃபெக்டோ, அதெல்லாம் ஆல்ரெடி சினிமாலே நம்ம பார்த்து கருப்பா இருக்கும். தியேட்டர்லயே காசு கொடுத்து அன்சார்டட் படம் பாக்குறேன், ஒரு பார் டெண்டரா இருக்காரு டாம் ஹாலண்டு, அவரு ட்ரிங்க் வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்காரு, சுத்தி வந்து பாட்டில்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கு, அவர் பார் டெண்டர். படம் ஸ்கிரீன் ஃபுல்லா அப்படியே பிளர் பண்ணிருக்காங்க. ஏன்னோ அந்த ஆல்கஹால்ஸோட பேரு கம்பெனி பேர் உள்ள பண்ணிருக்காங்க இந்தியால. நான்லாம் அப்படியே ஏன்டா இதுக்காக நான் காசு கட்டி இத்தனைக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டுறேன், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறேன், நான் வந்து படம் டிக்கெட் வாங்கி பாக்குறேன், எல்லாம் பண்ணிட்டு அவ்வளவு பேர் ஸ்கிரீன்ல ஃபுல்லா அப்படியே பிளர் பண்ணிருக்காங்க. அப்படியே எனக்கு செமையா எம்எஃப் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த ஆடியோ செலெக்ஷன் மாதிரி, சப்டைட்டில் செலெக்ஷன் மாதிரி ரேட்டிங் செலெக்ஷனும் வரணும். ஸோ தட் பர்டிகுலர் டைம்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணணும், பர்டிகுலர் இடம் மட்டும் கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் பண்ணணும். ஸோ தட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் பார்க்கலாம். 7+ல ஒரு அதே படம் நல்ல ஆக்ஷன் படம், ஒரு சில கோர் சீன்ஸ் மட்டும் இல்லைன்னா, லியோவே வச்சுக்கோங்க, லியோல தளபதி சாரோட லிப்லாக் இல்லைன்னா, 2 3 கூசமான பிளட் ஷெல் இல்லைன்னா அந்த படமே எல்லாராலையும் குழந்தைங்களோடையும் பார்க்கக்கூடியதா இருக்கும், ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கும். அப்படி சொல்ல வரேன். அந்த மாதிரி டோன் பண்ணணும். அரண்மனை ஃபோன் போறேன், அந்த ஒரு பாட்டு டிஜிட்டலா யூடியூப்லயே இருக்கு, அந்த பாட்டை ரிலீஸும் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பாக்குறோம். தியேட்டர்ல போனா அப்படியே சென்சாருக்கு அவ்வளவு பெரிய பிளர் ஒன்று பண்ணிருக்கானுங்க, குழந்தைகள் பார்க்க கூடாது, அண்டர்ஸ்டாண்டபிள். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரே படத்தை சர்டிபிகேட் சர்டிபிகேட்ல ஒரு ஸ்கிரீன்ல ஓட்டு,
யூ பார் ஏல சர்டிபிகேட்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இன்னொரு ஸ்கிரீன்ல ஓட்டுங்க. ஒரே படத்துக்கு 2 3 சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ தட் யூசர் ஃப்ரெண்ட்லியா அன்கட்டான அடல்ட்டான அந்த படத்தை நான் அப்படியே பார்க்கணும். வடச்சென்னை ஒரு படம் நான் அந்த படத்தை அப்படியே பார்க்கணுங்க. டேரக்டர் விஷன் அப்படியே நான் பார்க்கணும் அப்படின்னா ஏ சர்டிபிகேஷன்லாம் வாங்கிட்டு போய் படம் பார்க்கணும். கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்கேன், நான் படம் பார்க்கலாம், நான் என்ஜாய் பண்ணேன், ஃபேமிலியா எல்லாரோடையும் நான் ஒரு கூட்டத்தோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா யூஏல போய் பாருங்க. அதே படத்தை யூஏ சர்டிபிகேஷன்லாம் பாருங்க. அப்படி சொல்றேன் நான். ஸோ சென்சார் இட்ஸ் நாட் லைக் இந்த படம் இதெல்லாம் பேசலாமா வேணாமாங்கிற சென்சார்ஷிப் இருக்கக்கூடாது. இந்த ஏஜ் அப்ரோப்ரியேஷன் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமாங்கிற ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அதுக்கு பர்டிகுலரான சென்சார்ஸும் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். திஸ் நீனாதார நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த சென்சார்ஷிப் பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேண்ட் ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 மணி நேரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் அதை பேசணும்னு நினைச்சேன். ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஃபீல் திஸ் தான். அதுவும் என்ன உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு மூவி பஃபா இருங்க, நீங்க ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு சீசன் நீங்க பாருங்க. நான் சொல்றது அமெரிக்காரன் மட்டும் இல்ல, சைனாக்காரனோட படம் ஒண்ணு பார்த்தேன், இட்டாலியன் படம் ஒண்ணு பாக்குறேன், பிரெஞ்சு படம் ஒண்ணு பாக்குறேன். பேக் டு பேக் வேர்ல்டுல இருக்க கிரியேட்டர்ஸோட அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்து அந்த பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வருது. அந்த மாதிரி பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர் லான்ச்னு சொல்லிட்டு கம்பெனி பேர் சொன்னா பிரச்சனையாகும். பட் சொல்றேன், நம்ம ஊர்ல சில அந்த அந்த இயருக்கான லைனப்ல இருந்த வெப்சீரிஸோட லான்ச் அவங்க எல்லாம் அங்க வந்து இருக்காங்க. அங்க போய் நான் பாக்குறேன், அந்த பிலிம் மேக்கிங் பார்த்துட்டு அப்படியே ஷோ இந்த பிலிம் மேக்கிங் பாக்குறப்ப அப்படியே என்னங்க எப்படி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. திருப்பி நல்ல ரேட்டிங் உள்ள ஒரு ஷோ தான், நல்லாதான் அந்த ஷோ, கதையா நல்லா தான் இருக்கு, டீசெண்டா தான் இருக்கு. வேர்ல்டு ஸ்டேஜ்ல அப்படியே ஒரு விஷயம் பார்த்துட்டு நம்ம இது பார்க்க ரொம்ப டவுன் ரேட்டிங்கா, இன்னும் நம்மளால இவ்வளவு செலவு பண்றோம், நம்ம பிலிம் மேக்கிங் எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு கோடிகள் செலவாகுது, ஆனா நம்மளால இவ்வளவு அவுட்புட் கொடுக்க முடியுதா, இவ்வளவு பேர் ஆக்டரோட கால்ஷீட் கிடைச்சு, இவ்வளவு பேர் டேரக்டர் செலவு பண்ணி அவரே ஷூட் பண்ணாலும் அவரே டேரக்ட் பண்ணாலும் இவ்வளவு அவுட்புட் வருமா? நம்ம இந்தியன் பிலிமாவே இந்தியன் கான்டென்ட்ல இருந்து படம்னு ஒரு குவாலிட்டி வருதுன்னா இந்த குவாலிட்டி தான் வர முடியும், இதுக்கு தாண்டியே வராதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லியோல அந்த ஸ்னோ, அந்த சிஜி இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி படங்கள் அடுத்தது வரணும். சலார் வந்து சூப்பராக இருந்துச்சு. கல்கி வாஸ் அ டீசன்ட் அட்டெம்ப்ட். நிறைய ஹாலிவுட் படங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ் ஹெவியாவே இருந்தாலும் இட் வாஸ் அ டீசன்ட் அட்டெம்ப்ட். அந்த கூட நான் ஊர்ல படம் வரதே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு டைம்ல. அட்லீஸ்ட் இப்ப இருக்க எங்க ஜெனரேஷனுக்கு அதுதான் ஒரு பெஸ்ட், அவங்களோட சைல்ட்ஹுட்ல டர்ன் அப் பண்ற மாதிரி. நம்ம இந்தியாவில எப்பெல்லாம் படம் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து வர அடுத்த ஜெனரேஷன் இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி பிவட்டல். The film Actors itself was a pivotal movie in Indian film history. கல்கி சொல்றேன். அந்த மாதிரி நம்ம ஊர்ல இன்னும் நிறைய படங்கள் வரணும், இன்னும் ரெகுலேஷன்ஸ் இன்னும் ஈஸாக்கப்படணும், சென்சார்ஷிப் முறை தவிர்க்க மூலம் பார்க்கணும். ரேட்டிங் வேற, சென்சார்ங்கிறது வேற. ஒரு 18+ ஒரு அடல்ட்டா இருக்க ஒரு பர்சன் ஒரு 18+ மூவிய கன்சியூம் பண்ண முடியாத நிலைமைக்கு இங்க இருக்கு. இது ஒரு பிரச்சனை. சும்மாவே நம்ம ஊர்ல நாம தேசிய படம் பார்க்கறதுதான் நம்ம காசு உட்காந்துருக்கோம். விவரமே தெரியாத கை குழந்தைங்க, அவங்களுக்கு விவரம், அவங்க படம் பார்க்கவே வரல, ஒரு குழந்தைங்க கூட்டு வராங்க, ஓகே. அங்க வந்து ஷோல வந்து குழந்தை ஆடுவோம், அங்க ஆக்ஷனுக்கு அங்க வந்து கேலண்டர்னு சொல்லிட்டு கடிச்சு ரத்தம் தெரிக்கிற கொலை போட்டு இருப்பாரு, இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐமேக்ஸ் தேட்டர்ல. எப்படி இருக்கும்? ரெஸ்பான்சிபிளா பி எ மோர் ரெஸ்பான்சிபிள் பர்சன், பி எ மோர் ரெஸ்பான்சிபிள் மூவி லவர்ஸ். இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு வாங்க. முடிஞ்ச தியேட்டர்ஸ்லயே அந்த அந்த இடத்துல 2 மணி நேரம் படம் பார்க்க போறியா, சைல்டுக்கு ஒரு இடம் வந்து குழந்தைங்க பிளே கொண்டு போற இடத்துல அழகா மேற்பார்வையில ஒரு இத்தனை பேர் என்ட்ரி போட்டு குழந்தைய கொடுத்துட்டு போறானா, இந்த ஷோ முடிச்சுட்டு இந்த குழந்தைய எடுத்து போட்டோம் நம்ம கொண்டு வா. படம் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாத, குழந்தைய நீ பாத்துக்கோ, மானிட்டர் பண்ணிக்கோ. அதுக்கு சார்ஜ் கூட பண்ணு. 200 ரூபாய் இப்ப நீ டிக்கெட் வாங்குற, டிக்கெட் காசு வாங்குற, ஒரு 200 ரூபாய் அங்க ஒரு சார்ஜ் பண்ணி இந்த குழந்தைய பார்த்துட்டு விட்டுட்டு போ. நல்லா குழந்தை என்ஜாய் பண்ணும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இருக்கணும். பிளே ஹவுஸ் சொல்றது நான் போட்டோ மட்டும் தான் பார்த்தேன், எதுலன்னு தெரியல. தியேட்டரே வந்து குழந்தைங்க வந்து ஓடி முடிச்சு விளையாடுற மாதிரி, வால்ஸ்ல ஏற மாதிரி இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணிருக்காங்க. படம் பார்க்க வந்த இடத்துல ஏன் போடணும்? இது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவான சாய்ஸ் தான். நல்ல கொலாபரேட்டிவான எஃபர்ட் தான். படம் பார்க்கறப்ப நல்லா 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் டிஷஸ் எல்லாம் தருவாங்க, கோல்டு மாதிரி ப்ராப்பரா. மூவி அண்ட் ஃபுட் அதெல்லாம் அடுத்த நல்ல இனோவேட்டிவான கிரியேட்டிவான கொலாபரேஷன் தான், நல்ல விஷயம் தான். ஆனா ஐ ஃபீல் இட்ஸ் குட். அது வந்து கிட் செக்ஷனுக்கு பிளே ஹவுஸ் போய் பர்டிகுலர் ஸ்கிரீன்ஸ்ல மட்டும் இருக்காது, நார்மலைஸ் பண்ணல, எல்லாரும் ஒன்றும் பண்ணல. நம்ம ஊர்ல எல்லாருமே எந்த படம் பார்த்தாலும் குழந்தைய கூட்டு வந்து சாதிக்கிறாங்க படம் பார்க்கறப்ப.
இதெல்லாம் மாறணும். ஐ ஃபீல் ஒரு மூவி ப்ரோசஸ் செஞ்சு ஒரு சீசன் ஏதாவது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செஞ்சு போங்க, இந்தியாவிலேயே போங்க. நம்மளால ஃபாரின்லாம் அஃபோர்ட் பண்ணி போய் செலவு பண்ணலாம் பார்க்கலாம். அதே படங்கள் இந்தியாவிலேயே போடும். இதை செஞ்சு இந்தியாவில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நல்ல சீசன் நல்லபடியாக போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓப்பன் அப் யூர் செல்ஃப். நம்ம நினைக்கிறோம் படம்னா இவ்வளவுதான். இப்ப நெட்ஃபிளிக்ஸ் படம், நெட்ஃபிளிக்ஸ்ல யூஎஸ் படம் இருக்கு, யூகே படம் இருக்கு, ஆஸ்திரேலியன் படம் இருக்கு. இப்ப எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல, மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் வந்து இட்ஸ் ஆஸ்திரேலியன் ஃபிலிம். ஓகே, அந்த ஓஷன் அந்த கண்ட்ரில இருந்து வந்தது. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆனா நாட் ஹாலிவுட் ஃபிலிம். இந்த மாதிரி பல டிஃபரன்சஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். படம் கேரக்டர்ஸ் எல்லாமே வேற. இந்த மாதிரி அந்த மாதிரி வேர்ல்டு சினிமால நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும், நமக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு சிக்னேச்சர் வேணும். அப்படி பாக்குறப்ப we have to be in a collaborative effort with the global film industries, with the on stage, to be on stage with the global films. அதுக்கு நம்ம வந்து we have to take effective steps. அதுல ஐ திங்க் சித்தார்த் இஸ் a very எப்படி சொல்றது, நம்மள பின்னுக்கு தள்ளக்கூடிய விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், மை பர்சனல் ரேண்ட். இதை பத்தி தான் அட்ரஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா இருந்த ஒரு ஆதங்கம் இது. இதுக்கு நான் பயங்கரமா அதை கொட்டிட்டு நம்புறேன். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். இந்த சென்சார்ஷிப்ல வந்து மேல வரணும், நம்ம எல்லாரும் ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வரணும். ஒரே படம் பல தியேட்டர்ல, பல ஸ்கிரீன்கள்ல, பல ரேட்டிங்ல ஓடணும். ஒரே படம் அதே ஓடிடில வேற வேற, அதே படம் நான் தனியா படுத்துறப்ப நான் வேற மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். அதே ஃப்ரெண்ட்ஸோட, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடய நான் பாக்குறப்ப கொஞ்சம் டோன் பண்ணணும், டீசெண்டா இருக்கணும்னு நினைக்கிறப்ப 13+ எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிற டைம்ல அது அப்படி இருக்கும். இந்த மாதிரி ரேட்டிங் சிஸ்டம், ஆடியோ சப்டைட்டில் மாதிரி ரேட்டிங் சிஸ்டமும் அட்ஜஸ்டபிளா கொண்டு வரணும். இதெல்லாம் இனியோட அடுத்த ஸ்டெப்ஸ். இந்த புஷ்க்கெல்லாம் நம்ம போகணும்னு சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி அதை பகிர்ந்துருக்கேன் சில 2-3 ஓடிடி ஹெட்ஸோட அவங்க ஃபீட்பேக் சிஸ்டமோட நான் பகிர்ந்துருக்கேன். எப்ப எந்த ஓடிடி இதை கொண்டு வரும்னு தெரியல. அன்னைக்கு வந்து இந்த வீடியோ, இந்த கிளிப் ரெஃபரல் பாயிண்டா இருக்கும், ஃபிளாஷ் பாயிண்டா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் இட். இதுதான் சென்சார்ஷிப் அண்ட் இந்தியா. ரெபல் மூன் படம் தயவு செஞ்சு எல்லாரும் நீங்க வந்து இதுல பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டர்ஸ் கட் பாருங்க. கண்டிப்பா பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்னன்னு இதுல ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ரெபல் மூன் நான் வந்து டைரக்டர் கட் பார்க்கல, டைரக்டர்ஸ் கட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. இட் வாஸ் வெரி வெரி ஹியூஜ் டிஃபரன்ஸ். டைரக்டர் கட் தான் அந்த கதையே புரிஞ்சுது. பல சப்ளாட்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க. உங்களுக்கு PG-13 வெர்ஷன் தானே வேணும், அதுக்கே 2 மணி நேரமா சொல்லணும். நான் தியேட்டர்ல கொஞ்சம் படம் பாக்குறோம், அதை ஒரு 3 மணி நேரமா வச்சும் சப்ளாட்ஸ் 3.5 மணி நேரம், 3 மணி நேரம் 20 நிமிஷம் டைரக்டர் கட்டு. 3 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ நல்ல 18% மட்டும் நீங்க கட் பண்ணிருக்கலாம். இல்ல ஃபாஸ்ட் பேசிங்கா ஒரு ஸ்லோ மோஷன் கட் பண்ணிருக்கலாம். நம்ம தனியாக சும்மாவே எடுத்து ஸ்லோ மோஷன் எடுப்பாப்ல, அதை மட்டும் வச்சு கட் பண்ணிருக்கலாம். எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா நான் போறேன் நான் என் சைடே வேறங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு எடுத்து, அதை வேற குளோபல் லெவல்ல நம்ம எல்லாருமே டிசி தான் அடுத்து என் தலைவர் ரெபல் மூன் நெட்ஃபிளிக்ஸ்ல உருவாக்குறதான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்னைடர் ஃபேண்டம்கே எதிர்பார்த்துட்டு ரூட் பண்ணிட்டு இருந்த ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படமானு எங்களால ஷாக்காக வச்சிருக்கீங்க. நெட்ஃபிளிக்ஸ் இஸ் வெரி பேட். செட் தட். இவ்வளவுதான் இந்த வீடியோ. ரெபல் மூன் டைரக்டர்ஸ் கட் பாருங்க, so that you will know the importance of censorship, impact of how censorship can ruin a movie. அது உங்களுக்கு தெரியும். How a censorship can ruin a movie. Classic example, ரெபல் மூன் டைரக்டர்ஸ் கட் versus ரெபல் மூன் நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன். அதை பார்த்தா நமக்கு புரியும். I have summed up what is in America, how we are in India, why we need to be more globally appropriate எல்லாம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். I hope I have addressed all the aspects that I have chosen to speak of today. So wish you all I think we are close to midnight in our stream இருக்கப்ப. So next day August 15, நம்மளோட Independence Day. My wishes to all of you, Indians who are in India or who are in abroad, எல்லாருக்குமே என்னோட விஷஸ் போய் சேரட்டும். இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு ஹியூமனுக்கு எப்படி முக்கியங்கிற அந்த எல்லா புரிதலும் அதெல்லாம் உள்வாங்கிட்டு அதை விட பெட்டரான பர்சனா இருக்க முயற்சி பண்ணுங்க. லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓன் பாஸ்ட் மேன். as simple as that.
அவங்களோட நோட்ஸ் என்னன்னு கரெக்டாக எடுத்துக்காங்க. லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓன் பாஸ்ட், பி அ பெட்டர் பர்சன் நெக்ஸ்ட் டே. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ வித் திஸ், ஆல் ஆஃப் திஸ் அட்டன் ஐம் எண்டிங் திஸ் ஸ்ட்ரீம். ஐம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு பல நாள்ல என் மனசுல இருந்த பாரத்தெல்லாம் எடுத்து ஒரு கொட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ மேட் திஸ் ஸ்ட்ரீம். ஐ திங்க் 2-3 ஸ்ட்ரீம்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப பிக்கரா க்ளோஸ் ஆட்டா பேசி மாதிரி இருக்கு. ஹாப்பியா ஹேப் டன் திஸ் ஸ்ட்ரீம். கூடிய சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி அந்த அனிமே ஃபிலிம்ஸுக்கும் அப்புறம் சைனா லாண்ட்ரிங் மாதிரி பர்டிகுலர் படங்கள் இருக்கு, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த இந்த ஸ்ட்ரீமை, இந்த வீடியோவை எப்போ நீங்க பார்த்தாலுமே ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ், யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ், பட் பி ப்ரெசன்டபிள். பீஸ் ஆல்.